இங்க சக்தியுமே தன்னை விட்டுட்டு போனதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. அவருமே பொன்னிய எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு, பொன்னி கிடைக்கல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. இங்க வீட்டுக்கு வந்துமே சக்தி சாப்பிடாம ரொம்பவே அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே இங்க ஜெயாவுமே சக்திக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, இங்க பாரு சக்தி, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணியெல்லாம் நம்மளை தேடி வரமாட்டா. அவ ரொம்பவே திமிரு பிடிச்சவ. அவ எடுத்த முடிவுல தான் அவ வந்து உறுதியா இருப்பா. நம்மளோட மனசை பத்திலாம் அவ கவலைப்பட மாட்டா அப்படின்ற மாதிரி இங்க ஜெயாவுமே இங்க பொன்னியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பொன்னியுமே, இல்லம்மா பொன்னியை தப்பா பேசாதீங்க, பொன்னியா இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவளை யாருமே நம்பல. அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் அவ சொன்னதை செய்யல அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே மறுபடியும் அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுவாங்க. அவளால அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம தான் அவளும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்ற விஷயத்த இங்க சக்தியுமே சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஜெயாமே, இங்க பாடுறா, நீ தான் அவளை பத்தி புரிஞ்சுக்காம இருக்க. அவ ரொம்பவே மோசமானவடா. அவ தப்பு பண்ணலதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இருந்தாலும் அவளை மாதிரி திமிரு பிடிச்சவ யாரும் இருக்க முடியாது. அவளுக்கு இருக்க திமிரு அவங்க அம்மாவோடது. அவங்க அம்மா எப்படி திமிர நடந்துக்குவாளோ அதே மாதிரிதான் இவளும் நடந்துக்கிறான்னு சொல்லி இங்க பொன்னியை பத்தி ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா சக்தி ஒரு பர்சன் கூட இங்க ஜெயா கிட்ட கோவப்படாம, நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதாமா, பொன்னியை பத்தி உங்களுக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட ரூமுக்கு போயிடுறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் பிரீத்தியுமே எங்க சக்திக்கு சாப்பாடு கொடுக்க கொண்டு போய் ட்ரை பண்றாங்க. ஆனா சக்தியுமே அந்த சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி அங்க சாப்பாடு சாப்பிட்றதே விட்டுறாரு. இதே நேரம் இன்னொரு பக்கம் பிரீத்தியுமே சக்தியை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அப்ப கரெக்டா இன்னொரு சைடு இங்க பொன்னியுமே அந்த பியூட்டி பார்லர் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. உண்மை சொல்ல போனா அந்த பியூட்டி பார்லர் ஓனர் தான் இங்க அன்பு கண்மணி வீட்டை விட்டு பொன்னி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்க. அப்ப பொன்னியுமே ரொம்ப யதார்த்தமா தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே, நீ கவலைப்படாத பொன்னி, இதுக்கு மேல நீ என்னோட கஸ்டடியில இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட இன்னொரு பியூட்டி பார்லர் வெளியூர்ல இருக்கு. நீ இப்போதைக்கு நம்ம ஊருக்கே கிளம்பி வா. நான் இங்க வந்து உனக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை அந்த பியூட்டி பார்லர்ல விட்டுறேன். அது மட்டும் இல்லாம நீ இங்க இருக்கிற விஷயத்த உங்க வீட்டாளுங்க கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க பொன்னியை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுமே தன்னோட பியூட்டி பார்லர் பொன்னியை வர வைக்கிறாங்க. அதே நேரம் அடுத்த நாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் இங்க சக்தியுமே இங்க பியூட்டி பார்லர் ஓனரை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. ஆமால, அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சிஸ்டர்ஸ் மாதிரி ரொம்பவே நல்லா க்ளோஸா பழகிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப கண்டிப்பா பொன்னி வந்து சொந்த ஊருக்கு போல அப்படின்னா இங்க தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதை பத்தியுமே யோசிக்காம டேரக்டா பியூட்டி பார்லர்ல போய் இந்த பக்கம் பொன்னியை பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இங்க சக்தி கிளம்புன அடுத்த செகண்டே இன்னொரு பக்கம் பிரீத்தியுமே சக்திக்காக சாப்பாடு எடுத்துட்டு அவரோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அப்பயுமே வந்து சக்தி அங்க இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இங்க ஜெயா கிட்ட வந்து ரொம்ப வருத்தத்தோட, அத்தை சக்தி நேத்து நைட்டும் சாப்பிடல, இன்னைக்கும் சாப்பிடல, எங்க போனாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சக்தியோட நிலைமையை எடுத்து சொல்றாங்க. ஆனா ஜெயாவுமே, அவன் என்னைக்கு என் பேச்சை கேட்டிருக்கான், என்னைக்குமே இந்த வீட்டுல இருக்க யாருமே என் பேச்சை கேட்கறதே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி கரெக்டா உஷாவுமே தன்னோட அம்மாவோட கூட்டிட்டு இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வராங்க. இதை பார்த்த உடனே எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா சண்முகம் மட்டும் பயங்கர டென்ஷனோட முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எங்க உஷா பண்ண எல்லா விஷயமும் சண்முகத்துக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவருமே டென்ஷன் ஆயிட்டாரு. சொல்லப்போனா நம்ம கூட இருந்துகிட்டு நம்ம தம்பியோட வாழ்க்கையை கெடுத்திருக்காளே அப்படின்ற மாதிரி அந்த கோபம் இன்னுமே உஷா மேல இங்க சண்முகத்துக்கு அப்படியே தான் இருக்கு. இன்னொரு சைடு இங்க சந்திரசேகருமே, வாமா எப்படிமா இருக்கு அப்படின்ற மாதிரி உஷாவை நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜெயாவுமே, இந்த பக்கம் வந்து குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு போல இருக்கு, மாசம் நெருங்கிட்டு இருக்கு, ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப எப்பவும் போல உள்ள வந்த உஷாவுமே இவங்க கிட்ட எல்லாம் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உஷாவோட அம்மாவுமே, நீங்க வேற இங்க பாருங்க, அவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு லோ பிரஷர் போயிட்டு இருக்கு, இது வேற டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க, என்ன பண்றது, என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டேன்றா, உங்களை பார்த்தாலாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பாளுங்கிறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்க உஷாவை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா எப்பவும் போல இங்க உஷாவுமே, இங்க எங்க அவ ஒருத்தி இங்க சுத்திக்கிட்டு இருப்பாளே, நான் நல்லவ, நான் ஊருக்கே நல்லதை நிரூபிக்க போறேன்னு சொல்லி ஒருத்தி சுத்திட்டு இருப்பாளே, எங்க பொன்னி அப்படின்ற மாதிரி பொன்னியை பத்தி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டு இருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அதே நேரம் சந்திரசேகருமே முகமே மாறி போயிடுது. இந்த பக்கம் சண்முகத்துக்கு பயங்கரமான கோபம் வருது. ஆனா சந்திரசேகர் எந்திரிச்சு போயிட்டு சண்முகத்துக்கிட்ட, இங்க பாரு, அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இந்த டைம்ல வந்து நீ இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத, அவட்ட சண்டை போடாத அப்படின்ற மாதிரி இங்க அவங்களுமே சொல்லி அனுப்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சண்முகத்தால இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு. இன்னொரு சைடு இங்க பவானியுமே வந்துட்டு உஷாவை பார்த்துட்டு கொஞ்சம் முறைச்சாலும் அதுக்கப்புறம் சரி, அவ வயிற்றுல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, நம்ம இப்ப அவளை டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுமே ரெகுலரா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பவானி கிட்ட இங்க உஷா இருந்துகிட்டு, ஆமாக்கா சுந்தர அண்ணன் எங்க, சுந்தர அண்ணன் நான் பார்க்கவே இல்லை, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சுந்தர் பேரை எடுத்து அடுத்த செகண்டே பவானியோட முகம் சுத்தமா மாறிடுது. அவரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத, நீ வந்து அதை பத்தி மட்டும் பேசு அப்படின்ற மாதிரி இங்க பவானியும் ரொம்பவே கட்டணட்டா பேசுறாங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க உஷா இருந்துகிட்டு, என்னாச்சு மறுபடியும் சுந்தர அண்ணன் மேல ஒரு தேவையில்லாத பழியா அந்த பொண்ணு இழுத்து போட்டாளா, அவ அப்படி என்ன பழி இழுத்து போட்டா, சுந்தர அண்ணன் ரொம்ப நல்லவருக்கா, நீங்க இப்படிலாம் நினைக்காதீங்க, அவரெல்லாம் ரொம்ப நல்லவர், கடைசி வரைக்கும் நம்ம வீட்டுக்காக உழைச்சிட்டு இருக்க மனுஷன், நீங்க சுந்தர பத்தி தப்பா நினைக்க கூடாது, அந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டில் நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாம இங்க பொண்ணியை பத்தி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சண்முகத்துக்கு இந்த விஷயத்த தாங்க முடியாம ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் உஷாவை அடிக்கிறதுக்கு கை வாங்கிடுறாங்க. இதை பார்த்தோன்னு இங்க உஷாவோட அம்மா, இன்னொரு பக்கம் சந்திரசேகர் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் உஷா இருந்துகிட்டு, ஏங்க என்ன எதுக்கு நீங்க அடிக்க கை வாங்குறீங்க, இந்த மாதிரி பொண்ணியை பத்தி பேசணும்னா உங்களுக்கு கோபம் வருதா, அவ என்ன யோகியமானவளா அப்படின்ற மாதிரி மறுபடியும் உஷா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சண்முகம் இருந்துகிட்டு, வாய மூடு, நீ பண்ண விஷயத்துக்கு நீ எல்லாம் பேசவே கூடாது, என் தம்பியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ மூர்த்தி மாமா இந்த சுந்தர்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்தி சம்மந்தம் இல்லாம பொண்ணியோட
பொண்ணியோட வாழ்க்கையை இங்க நம்ம சக்தி கூட மாட்டி விட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணீங்கன்னு எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டவொடனே இந்த பக்கம் உஷாக்கு தூக்கி வாரி போடுது. பட் இருந்தாலும் நம்ம மேல எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவங்களும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற சண்முகமும், நீ பேசாத, உன் பேச்சை கேட்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஏதோ உன்னோட வயித்துல என்னோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கிறதுனால தான் நான் அமைதியா இருக்கேன். சொல்ல போனா நீ பண்ண துரோகத்துக்கு அந்த பொண்ணு இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னா உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா அவன் நம்மளுக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணியிருக்கா தெரியுமா? உன் வயித்துல குழந்தை வர்றதுக்காக அவ பரிகாரத்துல இருந்து மருந்துல இருந்து என்னென்னமோ பண்ணியிருக்கா. அந்த விஷயங்கள் அவனுக்கு தெரியுமா? முதல்ல அவ பண்ண விஷயங்கள் எதுவுமே தெரியாம, எதை பத்தியுமே புரிஞ்சுக்காம, பொண்ணி கெட்டவன்னு சொல்லி எந்த தப்பும் பண்ணாதவள கெட்டவளாக்கி இந்த வீட்டை விட்டு அமிச்சிட்டீங்க. எல்லா தப்பும் பண்ணிட்டு நீங்க மட்டும் இங்க சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சண்முகமும் எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இது கேட்டவொன்னு தான் இந்த பக்கம் வந்து உஷாக்கு பயங்கரமா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்போ பொண்ணு நம்மளுக்காக இவ்வளவு பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்கா. ஆனா நம்ம எதை பத்தியுமே கவலைப்படாம அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் பொண்ணியை பார்க்கணும், பொண்ணு எங்க இருக்கா மாமா, பொண்ணு எங்க இருக்கா மாமா அப்படின்ற மாதிரி சந்திரசேகர்ட்ட கேட்கறாங்க. ஆனா சந்திரசேகரும் ரைட்டா ஃபீல் பண்ணிட்டு, இல்லம்மா அவ வீட்டை விட்டு போயிட்டா, அவ எங்க இருக்கான்னு தெரியல, சக்தியுமே அவளை தேடி தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை யோசிச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து உஷாக்கு பயங்கரமா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஏற்கனவே அவங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நினைச்சு டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே பாதிரி போயிட்டு உஷாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. ஆனா அங்க போன டாக்டருமே இங்க போட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நிலைமையில அவங்கள டென்ஷன் பண்ற மாதிரி யார் பேசினது, உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்குல்ல, இப்போ வயிற்றுல வர குழந்தை பிறக்க போற டைம், இப்போ மட்டும் அவங்க சரியா கண் முடிக்கல அப்படின்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும், அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிற நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி இங்க உஷாவை பத்தி ரொம்ப ஆபத்தான கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இங்க சந்திரசேகரமே என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு அப்படியே வெளி பிதிங்க போயிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல டாக்டருமே, யார் அது, அந்த பொண்ணு ஏதோ வாயில ஏதோ ஒரு பொண்ணு பேரை உளறிக்கிட்டே இருக்கு, அந்த பொண்ணை வர வச்சு முதல்ல அந்த உள்ள இருக்கிற உஷா கிட்ட பேச வைங்க, அப்பதான் எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொடனே யாருன்னு போய் பக்கத்துல கேட்டாதான் தெரியுது, பொன்னி என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இங்க உஷா உளறிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் சண்முகமும் பொன்னியை பத்தி தான் உளறிக்கிட்டு இருக்கா, பொன்னி எப்படியாவது கூட்டிட்டு வரணும், நம்ம முதல்ல சக்திக்கு கால் பண்ணணும்னு சொல்லி சக்திக்கு கால் பண்றாங்க. அப்ப சக்தியுமே கரெக்டா அப்பதான் பியூட்டி பார்லருக்கு போறாரு. அங்க போயிட்டு இருக்க வழியில சண்முகம் இந்த விஷயத்தை பத்தி சக்தி கிட்ட எடுத்து சொன்னதுக்கு அப்புறம், கண்டிப்பா நான் பொண்ணி கூட்டிட்டு வரேனா, நீ இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பியூட்டி பார்லருக்குள்ள அடிச்சு பிடிச்சு போறாங்க. அங்க போயிட்டு அங்க பொண்ணி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. ஆனா உள்ள பொண்ணியுமே இல்ல. அங்க பியூட்டி பார்லர் ஓனர் மட்டும் இருந்துகிட்டு, என்னாச்சு, எதுக்காக இங்க வந்து தேடுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல நான் இந்த மாதிரி பொண்ணியை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி உஷா ஆபத்துல இருக்காங்க, அவங்களை எப்படியாவது நான் வந்து காப்பாற்றணும்னா பொண்ணி வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னே, இங்க பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி காரணத்தை சொல்லி பொண்ணியை தேடிட்டு வராதிங்க, இங்க எல்லாம் பொண்ணு இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சக்தியுமே, ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிடுங்க, பொண்ணு எங்க இருக்காங்கன்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, உஷா வர ரொம்ப ஆபத்தான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் பொண்ணியை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு பயங்கரமா அவங்களோட பேரை உளறிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்தா தான் சரியாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணியுமே எங்க ஆஃபீஸ் ரூம்ல இருந்து அடிச்சு பிடிச்சி வெளியில ஓடி வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, எங்க இருக்காங்க உஷா, நான் அவங்கள பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவங்களுமே உஷாவை பார்க்கறதுக்காக சக்தியோடு சேர்ந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே பொண்ணியை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, இப்போ பொண்ணி தான் சொன்னா சக்தி வரா, அவன் என்ன சொன்னாலும் வெளியில வரக்கூடாது, நீங்க எப்படியாவது அவங்களை சமாளிச்சு அமைச்சிருங்கன்னு சொன்னா, ஆனா பாரு மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னோடனே இந்த பொண்ணியால தாங்க முடியல, மறுபடியும் அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக அடிச்சு பிடிச்சு ஓடுறா அப்படின்ற மாதிரி பொண்ணியை நினைச்சு லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சக்தியுமே டைரக்டா உஷாவை பார்க்கறதுக்காக இங்க பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ பொண்ணியை பார்த்த உஷாவுமே, என்ன மன்னிச்சிரு பொண்ணி, உன்னை நான் ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன், அது மட்டும் இல்லாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பொண்ணியுமே, நீங்க கவலைப்படாதீங்கக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் மன்னிக்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாதுக்கா, விடுங்க, நீங்க இப்போ உங்க உடம்ப பாத்துக்கங்க, நீங்க அமைதியா ஃபீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.